இந்த உலகத்தில் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று நினைப்பது நல்லதுதான். ஆனால் அதை விட நம்முடைய ஆத்துமாவிலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏக்கத்தோடு ஓட வேண்டியது கிறிஸ்தவனுக்கு அவசியமா இருக்கிறது. அப்படி ஆத்துமாவை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஓடுகிறவனை, ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஏக்கமில்லாமல் வாழ்கிறவனை தேவன் மதிகேடனே என்று அழைக்கிறார். இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும் என்று கிறிஸ்து கேட்கிறார். எனவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, உங்கள் ஆத்துமா பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கிறிஸ்து எனும் கண்மலையை நோக்கி ஓடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரி, நீ உலகத்தின் பொருட்களுக்கு பின்பதாக ஓடும்படி அழைக்கப்பட்டவனோ அழைக்கப்பட்டவளோ அல்ல.